வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு ஏஐ இந்த வாரம். நம்ம ஏஐ இந்த வாரம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு. சில வாரங்கள் கடந்து போயிருச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த முக்கியமான விஷயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவே தண்ணீர் தான் போனோம். ஏன்னா ஒரு 15-20 ஐட்டம் தான் நாங்க சூஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். அப்புறம் அதுல இருந்து திருப்பி ஃபில்டர் பண்ணி ஒரு 6 to 10 நிகழ்ச்சி தான் கொண்டு வர முடிஞ்சது. பட் அதுல நீங்க மொத்தம் கலெக்ட் பண்ணி ஒரு 40 இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுக்காம முக்கியமான விஷயங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் பாஸ்டன் பலம் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க, வித்வுட் மச் அடு வில் கோ டு ஏஐ இந்த வாரம். வாங்க பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ். சொல்லுங்க, உங்களோட கவர்ந்த டாப் 3 டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரத்துல கண்டிப்பா. சோ போன வாரம்னா நம்ம சொன்ன மாதிரி போன சில வாரங்களுக்கு முன்னால வந்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து நிச்சயமா போன வாரம் தான். சோ அதாவது நம்ம இந்தியன் ஏஐ நம்ம சொல்லிட்டே இருக்கோம், வந்து மத்த எல்லா கண்ட்ரிஸும் ஏஐ வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏஐ என்ன இருக்கு அப்படின்னா சர்வம் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து புது மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் வந்து சில சில பெஞ்ச்மார்க்ஸ்ல வந்துட்டு ஜெமினாய் விடையும் இல்ல சாட் ஜிபிடியும் விடையும் கொஞ்சம் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர டெக்ஸ்ட் டு ஸ்பீச் புல் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜர் இது. அதை பத்தி நம்ம டீப் டேல பார்க்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இதை நம்ம இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏஐ அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வார் அப்படிங்கறத தாண்டி இப்போ ஒரு கோல்டு வாரா போயிருச்சு. ஸோ ஏற்கனவே அமெரிக்கா சைனாவுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாகிஸ்தான் நம்ம இந்தியாவில வந்து ஏஐல வந்து நம்ம இவ்வளவு இனோவேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷென்பாஸ் ஷெரீப் வந்து அவர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஏஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் 2030 வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு ஏஐ எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னா எஜுகேஷன் இருந்து ஆரம்பிக்கிறாரு. பிஹெச்டி ஒரு 1000 பிஹெச்டி உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தவிர வேர்ல்ட் கிளாஸ் ரிசர்ச் சென்டர் பில்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து 1 மில்லியன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இன் ஏஐ ஸ்கில்ஸ் நான் வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லிட்டரலி வந்து இந்தியா எங்கெல்லாம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பியூஷ் சொன்னாரோ அங்கெல்லாம் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா $1 பில்லியன் US டாலர்ஸ் அப்படின்றாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அதை பத்தி நம்ம டீப் பார்க்கலாம். மூணாவது சிப் இனோவேஷன். சாம்சங் HBM4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து திருப்பி வந்து என்விடியாவுக்கு போட்டியா இல்லை. இது வந்து என்விடியாவோட ஏஐ இருக்கிற சிப்ஸ் கூட அக்சலரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை இது என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது என்னன்னா, இந்த சாம்சங் வந்து இந்த சிப்பை அனௌன்ஸ் பண்ணோன்னா டக்குன்னு அவங்களோட ஷேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7% பக்கம் ஏறிச்சு. சம்டைம்ஸ் 8% இருந்துச்சு. ஆனா ஆவரேஜ் 7% இருந்துச்சு. ஸோ அதை பத்தியும் பேசலாம் அப்படின்னா. ஸோ இந்த 3 தான் எனக்கு என்னைக்கு வந்த டாப் 3 விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நிறைய அருமையான விஷயங்களா வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட நீங்க சொன்ன உடனேதான் மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் வாசம் உண்டுன்னு நம்ம அறிஞர் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் எல்லாம் பாத்துட்டு வர்றீங்க. மகிழ்ச்சியா இருக்கு. நான் எல்லாம் ரொம்ப சாஸ்திரோக்தமான ஆளு. சோ அதனால ஆந்த்ராபிக் புது மாடல், அப்புறமா அவங்க பிரிசம் விட்டாங்க, இவங்க பேப்பர் பனானா விடுறாங்க. அந்த மாதிரி கூகுள் என்ன பண்ணிச்சு, ஆந்த்ராபிக் என்ன பண்ணிச்சு, ஓப்பன் ஏஐ என்ன பண்ணிச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே பயங்கரமான சரியான போட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிகள். அப்புறமா ரெண்டாவது, நான் சூப்பர் போல் ஒரு தண்ட மேட்ச், பேட்ச் வேற தோத்துட்டாங்க எங்க டீம். பட் ஆனா ஆட்ஸ் அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அதுல பல நல்ல சுவாரஸ்யமான ஆட்ஸ் இருந்தது. முக்கியமா நான் ஆட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு முன்னோட்டமா கிளாட் விட்ட ஆட்லாம் பயங்கரமா இருந்தது. நெஞ்சிலேயே குத்திட்டாங்க அவங்க இவங்களை ஓப்பனே. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த ஆட்ஸ். அதை பத்தி கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே நல்ல பேஸ் 44னா யாரு, என்ன கம்பெனி அப்படின்லாம் ரொம்ப ஆர்வம் ஊட்டினாங்க. மூணாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இன்னைக்கு ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்தி தமிழ் ஊடகங்கள்லாம் அவர் போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு ஆராய்ச்சி குழு தலைவர் ஒருத்தர் வந்துட்டு மிருணாங்க் சர்மானுங்கிறவர் ஆந்த்ராபிக்க விட்டுட்டு நான் போயிட்டு வரேன், ஏஐ பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, இவங்க போற வேகம், அவங்களோட கொள்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் கவிதை எழுத போறேன், கலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அத பத்தியும் கொஞ்சம் பார்ப்போம். அந்த 3 தான் என்னோட
டாப் 3 அதெல்லாம் இருக்கட்டும். இந்தியால ஏதோ சர்வம் தாளமயம்ங்கிற மாதிரி ஏதோ சொல்றீங்க. என்ன பண்றாங்க இந்த சர்வம்? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை. இந்தியால இந்த மாதிரிலாம் பண்றாங்கிறது மகிழ்ச்சியா இருந்தது. சொல்லுங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க, ஆழமா சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம இதுல வந்து சர்வம்ல வந்துட்டு அதுல ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்த மட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த புக்ஸ் இல்ல எந்தாச்சும் இந்த ஹார்ட் காப்பில இருக்கிறத வந்து ரீட் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளோட ரிட்டர்ன்ஸ் டெக்ஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பல மொழிகள் இருக்கு. அந்த பல மொழிகள் இருக்கிறதுனால அந்த மொழிகளெல்லாம் வந்துட்டு நம்ம ரீட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டா மாத்தணும். ஸோ அதுதான் புல்புல் அப்படிங்கிறது தான், அதுக்காக பேசியிருந்தோம். பட் இவங்க சர்வம் ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. பிருத்யூஷ் குமார் அண்ட் விவேக் ராகவன் அப்படிங்கிற 2 பேர் தான் ஃபவுண்டர்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜெனரேட்டிவ் ஏஐக்காக. இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு 11 லாங்குவேஜஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப்கோர்ஸ் தமிழ், கன்னடா, ஹிந்தி அப்படின்ற ஒரு 11 லாங்குவேஜஸ் இன்க்ளூட் பண்ணி 11 லாங்குவேஜ்லயும் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப ஞாபகம் வச்சு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ ஆகட்டும், கிராக் ஆகட்டும், இல்ல ஜெமினி ஆகட்டும், வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க திருப்பி மற்ற மொழிகள் எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு, அதுவும் இந்திய மொழிகள் ஸ்பெசிஃபிக்கா இண்டிக் லாங்குவேஜஸ் எல்லாம் சொல்லி சூஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு 6-7 மாசம் ஆச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து மற்ற மொழிகள்ல வந்துட்டு ஓரளவுக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் சரியில்லாம தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இவர் என்ன சர்வம் ஏஐ வந்து சொல்றாங்க, பிகாஸ் வி ஹாவ் த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், நம்மளுக்கு இந்த கிராமர் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை இன்பில்டா கொண்டு வராங்க. ஸோ அதான் வந்து சர்வம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மல்டி ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வந்து இந்த வருஷம் புதுசாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சர்வம் ஆரியா அப்படின்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செல்வம் தலைமுறை எல்லாம் சர்வம் சர்வம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேர் ஃபுல்லா சர்வம் தான் வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து சர்வம் விஷன், அது வந்து இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து என்னன்னா, எனி டெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் ரீட், கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். அதே மாதிரி ஸ்பீச்சை கொடுத்தீங்கன்னா அதுவும் கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் டிரான்ஸ்லேட், இது வந்து இது மாத்திரம் என்னன்னா ஓனா பில்ட் பண்ணாம கூகுளோட டீப் மைண்ட், அவங்களோட கெம்மா 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாடலை யூஸ் பண்ணிட்டு 24 அஃபிஷியல் இந்தியன் லாங்குவேஜஸ்லயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ பிரிட்டி மச் கூகுள் டிரான்ஸ்லேட் என்ன இருக்கோ அதெல்லாம் இதுல வந்துடும். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச், நான் சொன்ன அந்த புல்புல் அப்படின்ற அந்த இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையோட வந்துட்டு இந்த ஒரு மல்டி லிங்குவல் மாடல் ஒன்று பண்ணிருக்காங்க. அது வந்து டெமோக்ரட்டைசேஷன் பண்றாங்க. அது வந்து சர்வம் எம் அப்படின்னு வச்சிருக்காங்க, மல்டி மாடலுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்தியாவில வந்து எல்எல்எம் இருக்கா, இந்தியாவோட எல்எல்எம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் தான் இந்த சர்வம் ஏஐ. அந்த சைட்ல கண்டிப்பா போய் பாருங்க. நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சூஸ் பண்றதுக்கு எஸ்பெஷலி இந்த புல்புல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைசிங் வந்து கொஞ்சம் இருக்கு. அதாவது ட்ரை பண்றவங்களுக்கு வந்து யூஎஸ்ல இருந்து ட்ரை பண்றவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய பைசாவா இருக்காது. ஓப்பன் சேட் ஜிபிடி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து $20 $30 கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்து நீங்க பண்ணலாம். நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க, எதுவுமே ஃப்ரீயா இல்லை அப்படின்னு. அந்த சர்வம் எம் மாத்திரம் ஃப்ரீ. அதே மாதிரி மல்டிலிங்குவல் மாடல்ஸ்லாம் நீங்க ஃப்ரீயா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல என்னென்ன முக்கியமான விஷயம்னா நான் பாக்குறது வந்துட்டு மல்டிலிங்குவல் அப்படிங்கிறது வந்து அட் ஹார்ட் ஆஃப் இட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏபிஐஸும் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாடல்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு வந்துட்டு ஏபிஎஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி ஏபிஎஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. எந்த மாடலா இருந்தாலும், நான் சொன்ன இந்த சர்வம் ஆரியா ஆகட்டும், சர்வம் டிரான்ஸ்லேட் ஆகட்டும், சர்வம் விஷன், சர்வம் புல்புல், எதுவா இருந்தாலும் எல்லாத்து கூட இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ப்ரோக்ராமேட்டிக்கா அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுல முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் சர்வத்துல நான் பார்த்தது. பட் அங்கிருந்து அப்படியே நம்ம இங்க நம்ம பிக் ஷாட்ஸ்க்கு வந்துடலாம். ஆந்த்ரோபிக் அவங்க ஆகட்டும், இப்ப கூகுள் ஆகட்டும், ஓப்பன் ஏஐ ஆகட்டும், இந்த கடந்த ஒரு 3 வாரத்துல வந்து அடிதட்டி போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, அது வந்துட்டு இந்த பழைய இந்த பாட்டு மாதிரிதான் இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் சிம்ரன் நான் இது சொன்னேன். பட் அப்படிதான் 3 பேரும் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் பாட்டு மாதிரி வாயாடி வாராயடி அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க 3 பேரும். கோக் வந்துட்டு ஒரு கோக் 0 போட்டாங்கன்னா பெப்சி உடனே பெப்சி 1 ஏதோ ஒண்ணு போடுற மாதிரி 3 பேரும் மாத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஆந்த்ரோபிக் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஓபஸ் அவங்களோட பிக்கெஸ்ட் மாடல் இல்லையா, 4.6 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். உடனடியா இவங்க 5.3 ஓப்பன் அதிரடியா உள்ளுக்குள்ள இறக்கினாங்க. கோடெக்ஸ் டூ மச் டு கீப் அப்ங்கிற மாதிரி தான். உடனடியா இந்த மாதிரி வந்துட்டே இருந்ததுன்னா எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல திக்கிச்சு போய் தான் என்னோட கொஞ்சம் மூச்சு விட டைம் கொடுங்கடாங்கிற மாதிரி. இது ரெண்டுமே ஆனா ரொம்ப நல்ல ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மாடல்ஸ். ஆனா இன்னொரு குண்டும் தூக்கி போட்டாங்க நடுவுல.
எடுத்துட போறோம்னா உடனே இன்னொரு பெரிய கூட்டமே அழுதுன்னு இருக்கு. ஐயையோ, போறோ எங்களோட விருப்பமான மாடல், அது என்னதான் கொஞ்சம் ஐயோ நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க, ஐயோ உனக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கொஞ்சினா கூட அதுக்காக நாங்க நிறைய பிரத்யேகமா பண்ணி வச்சிருக்கோம், தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறின்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இம்மீடியட்டா. இன்னொன்னு நான் ரொம்ப முக்கியமா பார்த்தது இந்த ஃப்ரண்டியர்ங்கிறது நம்ம கிளாட் கோவர்க்கை பத்தி ரொம்ப டீடைல்டா பார்த்திருக்கோம். கிளாட் கோவர்க்குங்கிறது பல்வேறு ஏஜென்ட்ஸுக்கு நீங்க மல்டி ஸ்டெப்பா அதை அலோகேட் பண்ணி கொடுக்கலாம், ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணலாம், அவங்கள ரிவ்யூ பண்ண சொல்லி, பிளான் பண்ண சொல்லி, ஒரு டிசிஷனை நம்மளோட உதவி இல்லாமலேயோ எடுத்து அதுல ஆக்ட் பண்ண வைக்கலாம் இல்லைங்களா. அதாவது ஒரு மனித மூளை மாதிரி ஒரு ஏஜென்ட் மாதிரி திங்க் பண்றதுக்கு அதுக்கு சரியான போட்டியா அவங்க ஃப்ரண்டியர் அப்படின்னு ஒன்னுத்த ஓப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெல் தாட் அவுட், வெல் எக்ஸிக்யூட்டட், வெரி சிமிலர் டு த பாசிபிலிட்டிஸ் இதுல வர மாதிரியே, கோவர்க்ல வர மாதிரியே. ஸோ இது இந்த மாதிரி தான் நான் இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இதை பார்த்துட்டு வந்துடலாம், பாகிஸ்தானை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அடுத்த ஆட்டத்தை இறக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இப்ப டெக்னாலஜி வாரா போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு கண்ட்ரிக்குள்ள வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இப்போ நம்ம ஆந்த்ராபிக் ஓப்பன் ஐ கூட சண்டை போடுறதாகட்டும், இல்ல ஜெமினை கிராக் கூட சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இது ஒரு வேர்ல்டு வார் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அதை ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நேஷனல் ட்ரெஷர் அப்படின்னு சொன்னாரு. ஹான்சனும் இது நேஷனல் ட்ரெஷர் நம்ம இதுக்காக டாமினன்ஸ்க்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட நீஷியா தான் இதை பார்க்கணும். என்னன்னா இந்தியா ஏஐல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமே பியூஷ் கோயல் சொல்லியிருந்தாரு, நம்ம ஏஐல இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம சாயாவும் காஃபியும் தான் வித்துட்டு இருக்கோம், ஐஸ்கிரீம் தான் வித்துட்டு இருக்கோம், நம்ம ஏஐல இன்வெஸ்ட் பண்ணணும், சிப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பட்ஜெட்ல முதற்கொண்டு எல்லாத்துலயும் ஏஐக்கான இது பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பிரைம் மினிஸ்டர் ஷெஹ்பாஸ் ஷரீஃப் என்ன பண்ணாருன்னா புதுசா இண்டஸ் ஏஐ வீக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 10th இல்லைங்களா, பிப்ரவரி 15th வரைக்கும் இது நடக்குது. 1 வீக் ஃபுல்லா இண்டஸ் ஏஐ அப்படின்னு ஒரு சம்மிட் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இதுல என்ன பண்றாருன்னா ஆல்மோஸ்ட் $1 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2030 நிறைய விஷயங்களை நம்ம ஏஐ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்றாங்கன்னா இது பாகிஸ்தான் ஏஐல அபிஷியலா ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் எக்கோ சிஸ்டம்னா எகெயின் நம்ம எல்லா கண்ட்ரிஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்மளே சிப் மேனுஃபேக்சர் பண்ணணும், அந்த கண்ட்ரி சிப் மேனுஃபேக்சரிங்ல ஓரளவுக்கு தன்னிறைவு அடையணும், அவங்களே ஏஐக்கான எல்எல்எம்ஸ் கொண்டு வரணும், அவங்களே டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்கணும், அதுக்கான யூசேஜ் அது எல்லாமே இங்க பண்ணணும். அது யூஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ற அளவுக்கு ஆட்களும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது இந்தியா பண்றதே தான். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியா இந்த டாக்ஸ் ஹாலிடே அப்படின்னு கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சிருந்தாரு. ஸோ அதோட ஈக்குவலண்டா அதை பார்க்கலாம். ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் ஏஐ சம்மிட் அப்படின்லாம் வைக்காம இந்தியா ஏஐன்னு வச்ச மாதிரி இவங்க இண்டஸ் ஏஐ வீக் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இண்டஸ் அப்படிங்கிறது அவங்களோட ரிவர் தான் அப்படின்னு வச்சிருக்கான். பட் அது இந்தியாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு போட்டிடா நாங்களும் இருக்கோம்டா அப்படின்றது காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ என்னோட பிளான்ல எனக்கு இப்போ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், அப்பார்ட் ஆஃப் ஜாரிஃபல் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா என்ன பொறுத்தல இது ஒரு வெல் ரவுண்டட் பிளானா தெரியுது. ஏன்னா 2030 அவங்க வேரியஸ் பில்லர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எஜுகேஷன்ல என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இந்தியா அளவுக்கு எஜுகேஷன்ல முன்னேறல அப்படின்னு சொன்னாலும் கூட ஏஐல அவங்க ஸ்பெசிபிக்கா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த கோர்சஸ் எல்லாம் ஏஐல எப்படி அவங்க ஏற்கனவே இருக்கிற இன்ஜினியர்ஸும் இல்ல புதுசா ஒரு இன்ஜினியர்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1000 PhDs ஏஐ மட்டும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வேலை வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இந்த ஏஐல அந்த என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதெல்லாமே ட்ரைனிங் கொடுத்து அது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டேட்டா சென்டர் கட்டணும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னா பாகிஸ்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஆப்கானிஸ்தான் மாதிரி இருந்து உணர்ந்த ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கற்பனை இருக்கு. பட் ஆக்சுவலா பாகிஸ்தான்லயும் டெக்னாலஜி இருக்கு, அவங்களும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நம்ம கூட போட்டியா இருக்காங்க. ஏர்ஃபேர் நம்மளோட வார் மிஷின்ஸ் ஆகட்டும், அவங்களோட டெக்னாலஜி இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால இவங்க ஒரு $1 பில்லியன் அப்படின்னு அறிவிச்சுக்கிறது பெரிய விஷயமா தோணுது. ஸோ இது இன்னொரு இங்க லோக்கலைஸ்டா இப்போ அமெரிக்காவும் சைனா பெரிய ஆட்கள் சண்டை போடுறப்போ இந்த மாதிரி வளரும் நாடுகள், சின்ன நாடுகள்னு சொன்னா நம்ம ஆட்களுக்கும் வந்துடும். வளரும் நாடுகள் வச்சுக்கலாம். வளரும் நாடுகள் பாகிஸ்தான்,
இந்தியா வந்து இதை தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது தவிர இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நாடுகள் அப்படின்னு நீங்க கவர் பண்ணீங்கன்னா இஸ்ரேல் இருக்கு. ஏற்கனவே சவுதி யுஏஇ பத்தி நிறைய பேசியிருக்கோம். அவங்க கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜினால வந்துட்டு அவங்க டேட்டா சென்டர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளவுதான் பண்ணாலும் இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு வந்து பவர்ஸ் தேவைப்படும். இந்த டேட்டா சென்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அமெரிக்கால இன்னைக்கு எத்தனை பவர் உருவாக்குறோம், ஒரு வருஷத்துக்கான எத்தனை பவர் தேவையோ அது வந்து அதுல பாதியை வந்து ஒரு டேட்டா சென்டர் ரன் பண்றதுக்கே தேவை. அந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா போய் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல போய் அங்க டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க, சவுதியில டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் அவங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியன்சி கிடைக்கிறோம் அங்கெல்லாம் டேட்டா சென்டர் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட நீஷியா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அதாவது மேல் மட்டத்துல அமெரிக்கா சைனான்னு ஒரு பெரிய 2 ஜாம்பவங்கள் மூடிட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் வளரும் நாடுகள்லாம் கூட அவங்களோட ஏஐ அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த த்ரூ த இயர் நம்ம என்ன பார்க்கலாம்னா இது இன்னொரு குளோபல் ட்ரெண்டை கிக் ஆஃப் பண்ணி விடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்ன பொறுத்தளவு வந்து கொஞ்சம் இந்த போட்டி மனப்பான்மை அது ஆரோக்கியமான போட்டியா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அங்க அப்படியே நம்ம உங்க ஐட்டத்துக்கு வரலாம். நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த சூப்பர் போல் பாத்தீங்க, உங்களோட ஊர்ல முன்னாடி அதான் அதாவது இந்த இதை முடிச்சிடலாம். அந்த முக்கியமா நான் பார்த்தது வந்துட்டு இப்போ கிளாட் வந்துட்டு நிறைய நல்லா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ண என்ன ஆச்சு, ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இங்க பங்குச்சந்தை வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். தங்கத்தோட ஒப்பிட்டாங்க, தங்கம் விலை ஏறுகிற அளவு அப்படின்லாம் சொல்லி ஒப்பீடுகள்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல வந்து நான் முக்கியமா பாக்குறது இல்ல உங்ககிட்ட கேட்க நினைக்கிறதுங்கிறது வந்துட்டு கிளாட் வந்துட்டு இப்போ 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது. ஒண்ணு வந்துட்டு அது தன்னைத்தானே பரிசீலித்து ஒரு சி கம்பைலர் எழுதுறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதுக்கு மெமரி அலோகேஷனா இருக்கட்டும், அதுக்கான திங்கிங்கா இருக்கட்டும், எஃபிஷியன்சியா இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு வருஷ கணக்காகும். ஒரு முன்னாடி போலண்ட் இருந்த போதும் சரி, மைக்ரோசாஃப்ட் சி கம்பைலர் இருந்த போதும் சரி, அவங்க கொடுக்கிற இது அப்கிரேட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த அப்டேட் வர்றதுக்கே ஒரு வருஷமாவது ஆகும். அதுவும் ரொம்ப முக்கியமானவர்கள் அதுல வேலை பண்ணும்போது. இது வந்து ஒரு வார இறுதியில வழக்கம் போல கிளாட் தன்னைத்தானே சீர்படுத்தி இந்த சி கம்பைலரை எழுதி கொடுத்த விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள்ல அவங்க வந்துட்டு லாயர்ஸுக்கு முக்கியமா, அதாவது இனிமே உங்களுக்கு பேரலீகல்ங்கிற ஆள்லாம் தேவையா, அதாவது ஒவ்வொன்றத்தையும் சரி பார்க்கறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதிப்படுத்துறதுக்கெல்லாம் இனிமே ஆள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு துறையா அவங்க நுழைஞ்சாங்க. நீங்க அழகா இது பத்தி சொன்னீங்க, எஜுகேஷன் பத்தி சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறைக்கு அவங்க அறிமுகப்படுத்த இங்க கீழே பங்குச்சந்தை விழ ஆரம்பிச்சது. அதோட 3வது கட்டமா, அதாவது டெவலப்பர்ஸை கவர் பண்ணோம், எல்லா டொமைன்ஸ், லாயர்ஸ், எஜுகேஷன், மெடிசன், அது எல்லாத்தையும் நம்ம டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஹெல்த் கேரை கவர் பண்ணோம். 3வது நான் ரொம்ப முக்கியமா பாக்குறதுங்கிறது அவங்க வந்துட்டு பென்டகனோட சண்டை போட்டது. பென்டகன் வந்துட்டு டேய் எல்லாத்தையும் திறந்து விடுறான், நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு எது சரி தப்புன்னு நீ சொல்றதுக்கு நீ எவன்டா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே ஆந்த்ராபிக் நான் சொல்லுவேன் அதுதான், அதைத்தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு உடனே கான்ட்ராக்ட் எல்லாம் 200 மில்லியன் உனக்கு அவ்வளவுதான், நாங்க எல்லாம் உனக்கு 9 பைசா கிடையாதுன்னு உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவர் ரிசைன் பண்ணிட்டாரு, பாதுகாப்பு குழு. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது, நம்ம ஆனா வழக்கமான விஷயங்கள் படி இருக்கலாமோ அப்படிங்கிறத ஒண்டி சொல்லி வச்சிடலாம். இந்த 3த்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறது, நம்ம செக்யூரிட்டி ரிஸ்க பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். இந்த பங்குச்சந்தை தான் எனக்கு புரியாம இருக்கு. அதாவது திடீர்னு ஒரு நாள் அந்நியன் மாதிரிதான் அது பிஹேவ் பண்ணுது. ரொம்ப ஒரு சமயம் அப்படியே காதல் வயப்பட்டு மேலே ஏறுது, ஒரு சமயம் அப்படியே அதெல்லாம் பாதாளத்துக்கு போறது, வேலை நீக்கங்களும் அது தொடர்பா இருக்கு. அதை கொஞ்சம் டிமிஸ்டிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பா. சோ இது வந்து ரெண்டு டேர்ம் நம்ம சொல்லிடுறேன். ஒன்னு வந்துட்டு இந்த கிராஷ் வந்து கிளாட் கிராஷ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது அது பிப்ரவரி 2022 தொடக்கத்துல வந்துட்டு இந்த கிளாட் கிராஷ் வந்துச்சு. சோ நம்ம வந்து ஆந்த்ராபிக் பத்தி வீடியோ பண்றப்ப அந்த கோவொர்க் பத்தி பேசினோம். அது வந்து ஏஜென்டிக் ஏஐல வந்துட்டு எல்லாமே ஆட்டோனமஸா பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அது நம்ம பேசுறப்ப வந்துட்டு ஒரு நார்மல் ஏஜென்டிக் ஏஐ மாதிரி தான் வந்துச்சு. ஆனா அதோட யூஸ் பண்ண மக்கள் வந்து அது வந்து தன்னிச்சையாவே நிறைய விஷயங்களை பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்களா, டெக்னாலஜி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நான் சொல்றது அக்சென்ச்சர் மாதிரி கம்பெனிஸ் ஆகட்டும், இல்ல டிலாய்ட் மாதிரி கம்பெனிஸ் ஆகட்டும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த இம்பாக்ட பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இதுவே எல்லாம் பண்ணிருச்சுன்னா நான் இதுக்கு ஒரு கன்சல்டன்ட் எதுக்கு நான் ஹையர் பண்ணணும்,
அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது கன்சல்டன்ட் அப்படிங்கறது ஆரம்பிச்சு, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவையா, இல்ல ஒரு லீகல் தேவையான கிளாட் கோவொர்க் வந்துட்டு ஒரு லீகல் டாக்குமெண்ட் எடுத்து அக்குவீர ஆணிவீரா பிரிச்சு அதுவே அதுக்கான சொல்யூஷன்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதோட பவரை பார்த்துட்டு அதுதான் கிளாட் கேஸ் அப்படின்னாங்க. ஸோ இது என்ன ஒரு ட்ரிகரிங் எஃபெக்ட் மாதிரி அந்த ஒரு 2 நாள் நீங்க சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு அவலான்ச் மாதிரி அல்ல கிரௌட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்லா கம்பெனிஸ் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் ஏஐ இருக்கோ ஏஐல இருக்கிறதெல்லாம் இனிமேல் வேலையே இன்னைக்கே உலக அழுகிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300 பில்லியன் ஒரே நாள்ல $300 பில்லியன் வைப் அவுட் ஆயிருச்சு மார்க்கெட்ல இருந்து. ஏதோ பெரிய நம்பர்னு தெரியும். 300 பில்லியன்ங்கிறது அமேசிங். 300 பில்லியன் இன் சிங்கிள் டே வைப் அவுட் பண்ணிட்டாங்க எவாபரேட்டட் மார்க்கெட். சோ இதுக்கு காரணம் என்ன, அதுதான் இந்த கிளாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல் ஆஃப் வந்து இப்படிதான் இந்த கோவொர்க் அப்படிங்கறதுனாலதான் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும், இப்போ மத்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ இதுல இன்னொரு கொலாட்டரல் டேமேஜ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அமேசான் அன்னைக்குன்னு பார்த்து அவங்களோட ஏர்னிங் ஸ்டேட்மெண்ட், சோ இந்த கிளாட் கோவொர்க் ரிலீஸ் ஆனதுக்கும் அமேசானோட ஸ்டாக் ஏர்னிங் ஸ்டேட்மெண்ட் வரதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாங்க $200 பில்லியன் வந்து எங்களோட ஏஐக்காக செலவு பண்றோம் அவர் பாட்டி தனியா சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அமேசானோட ஏர்னிங் ஸ்டேட்மெண்ட் வந்து தனியா வந்துச்சு. அதுக்கும் இந்த கிளாட் கோவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த சமயத்துல இந்த கிளாட் கோவருக்கு வந்து ஒரு டென்ஷன்ல இருந்த சமயத்துல அமேசான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லி ஏர்னிங் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க $200 பில்லியன் எங்களோட ஏக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றாங்க. சோ இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளாடே இதெல்லாம் பண்ணுது, நீ எதுக்கு $200 பில்லியன் இப்ப போய் இதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு லாபமா இருக்கிற அமேசானுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா $240 வித்துட்டு ஸ்டாக் அன்னைக்கு வந்து $200 இறங்கிருச்சு. சோ அமேசான்ல மாத்திரமே பார்த்து நினைச்சு பாருங்க, அது ஒரு $1 ட்ரில்லியன் கம்பெனி. அதுல வந்து உங்களுக்கு வந்து 240 இருந்து அதுலயே அந்த $300 பில்லியன்ல குறைந்தபட்சம் அதுல போயிருக்கும். மைக்ரோசாஃப்ட், கூகுள், எந்தெந்த கம்பெனியா இருக்கும் இன்க்ளூடிங் என்விடியா வரைக்கும் எல்லா கம்பெனியும் போட்டு தாக்கி அடிச்சு அன்னைக்கு ஒரு $300 பில்லியன் அன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து காணாம போச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி, நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி நம்ம இன்னொரு தனியா ஒரு கோர்ஸ் பண்ண போறோம். அது வரப்போகுது, நாட் கோர்ஸ், அதை பத்தி ஸ்பெஷல் சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி ஸ்பெஷல் ஒன்று பண்ண போறோம். சோ அது வந்து சாஸ் அப்படிம்பாங்க. சாஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இந்த கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து அவங்க கிட்ட சாஃப்ட்வேர் எழுதுறதுக்காக பணம் கொடுத்து அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்க யூ கேன் யூஸ் இட் as a சர்வீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பண்ணா கூகுள் டாக். கூகுள் டாக் வந்து நீங்க தனியா தரவைக்கம் செய்ய வேண்டியதில்லை. உங்களோட MS வேர்டு மாதிரி நீங்க உங்களோட கம்ப்யூட்டர் கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்க அந்த ப்ரௌசருக்கு போவீங்க, உங்க ப்ரௌசர்லயே வந்து docs.google போட்டீங்கன்னா அங்க என்னென்ன டாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் சேல்ஸ் ஃபோர்ஸும் அவங்களோட நம்ம ப்ரௌசர்ல போனோம்னா அவங்களோட சைட் அக்சஸ் பண்ணீங்கன்னா CRM, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அதை வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு இந்த நியூஸ் வந்தப்போ இதான் கிளாடே எல்லாம் பண்ணிருது, உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சேல்ஸ் ஃபோர்ஸையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக் உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி சாஸ் யாரெல்லாம் இந்த கம்பெனி பான் இல்ல SAP இந்த கம்பெனிஸ் எல்லாமே அடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் மாதிரி அக்சென்ச்சர், டிலாய்ட் மாதிரி சர்வீசஸ் கம்பெனி, அடுத்தது அமேசான் மாதிரி கிளவுட் கம்பெனிஸ், மூணாவது வந்து இந்த சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னு வச்சிருக்கிற கம்பெனிஸ், அதாவது SAP ஆகட்டும் இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை வந்து சாஸ்போ கலப்ஸ் அப்படின்னாங்க. அப்ப கலப்ஸுக்கு வந்து ஏவை எடுத்துட்டு சாஸை போட்டாங்க. சோ இந்த மூணும் சேர்ந்து அன்னைக்கு ஒரே நாள நிகழ்ந்துச்சு. அது ஏன் நடந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. மக்கள்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகி அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து குறைந்த விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேனிக் மோட்ல மோஸ்ட்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்க எல்லாம் விற்க ஆரம்பிச்சோன்னா இந்த சரிவு வந்துச்சு. ஸோ அகெயின் இதை வந்து திருப்பி பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, என்னென்ன ஏன் நடந்துச்சு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியல் ரீசன் இந்த மூணு, இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் ஆல் த்ரீ அப்படின்னு சொல்லி தான் முடிக்கலாம். நிச்சயமா. அதுல முக்கியமா நான் இன்னொன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு போயிடலாம். கூகுளோட வரலாறு காணாத ஏர்னிங்ஸ், அவங்களது சார்ட்ஸை பார்த்த உடனே, அதாவது நம்ம எப்பவுமே ஒரு விஷுவல் லேர்னர், எப்படி LLMs டெக்ஸ்ட் பேஸ்டு எல்லாம் எனக்கு இதை கொடுப்பா, வரியா சொல்லு, வார்த்தைகளா சொல்லு, ஒவ்வொரு எழுத்தா நான் உனக்கு கூட்டி சொல்றேன்னா, நான் அதை பார்த்த உடனே அப்படியே அழகா வந்துட்டு இருக்கேன். 2005, 6, 7 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. 2024 23 கொஞ்சம் 2 மடங்கு ஆகுது. அதாவது 10, 20 அப்படின்னு 1000, 2000, 10,000 அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அப்படியே அடிச்சு தூக்குடா அப்படின்னு 2025 அவங்க சொல்ற லாப கணக்கா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கட்டும், முதலீடு கணக்காகவும் இருக்கட்டும், ரெண்டுமே பிரமிக்க வைத்தது. அதுவும் அவங்க ஒரு துறையிலன்னு இல்லை, எல்லாத்துலயும் அவங்க சொல்றாங்க. யூடியூப்லயும் சரி, அதாவது ஆல்பபெட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயும் அதை பார்த்த உடனே கொஞ்சம்
இவன் ரொம்ப சின்ன பையன் நினைச்சேன், நம்ம பிச்சை இப்படி இப்படி கலக்கிறாரு சுந்தர் அப்படின்னு. நான் சத்யா தான் ரொம்ப ஸ்மார்ட் ஃபெலோ, சுந்தர் கொஞ்சம் இதா கொண்டு அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பொசிஷன்ல அவ்வளவு பெரிய கம்பெனியை இயக்கிறதுக்கு வரவர் சாதாரண ஆள் இல்ல. நம்ம இவரே ஜெயமோகன் கூட அவர் வில்லன் கதாபாத்திரத்துக்கெல்லாம் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருந்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வில்லன் உடனே சூப்பர் போல் இதுக்குள்ள போயிடலாங்க. கிட்டத்தட்ட சூப்பர் போல் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அந்த சூப்பர் போல் தான் உங்களோட ஊர் விளையாண்டுச்சு. அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சொல்ல முடியாது, ரொம்ப மட்டமா விளையாண்டீங்க. பல நல்ல விளம்பரங்கள் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அலெக்சாவோட விளம்பரம். ஏன்னா எனக்கு எப்பவுமே தன்னை நானே ஒரு சுய எல்லல் பண்ணிக்கிற, ஒரு பகிடி பண்ணிக்கிற, ஒரு நகைச்சுவையா சொல்ற விளம்பரங்கள் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அருமையான நடிகர் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்திருந்தாரு. அலெக்சா என்னெல்லாம், அதாவது நம்ம இதா பார்ப்போம், பணக்காரர்களோட நோயினை இப்பெல்லாம் இதெல்லாம் பார்த்திருப்போம், ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி அலெக்சா என்னெல்லாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ ரொம்ப அழகா விளக்கினார். எனக்கு அலெக்சா நாட் அ ஃபேன் பாய், பட் ஆனா அந்த ஆடை பார்த்த உடனே வாங்கி வைக்கலாமோ, நல்லா தானே இருக்கு, ஸ்மார்ட் ஹோமுக்கு நம்ம மாறணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அப்புறம் ஆந்த்ராபிக் தான் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்துட்டு அழகா சொல்லியிருந்தாங்க, அது பேர் என்ன, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது அழகா சொல்லும், திட்டம் தீட்டு, நல்ல பிராண்ட் நேமா வச்சுக்கோ, அப்புறமா உனக்கு கடன் வேணுமா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஏஐ மாதிரியே பேசுறது. மக்கள் எல்லாரும் கொலைகாண்டுல இருக்கும்போது அது வந்துட்டு ஒரு சரியான நர்வ் ஹிட் பண்ணிச்சு. அது தவிர வியர்டா நிறைய ஆடு வந்திருந்தது. AI.com AI.AIO ஏதோ ஒண்ணு வந்தது. அது என்ன பண்றாங்கன்னே புரியல. அதாவது என்ன பண்றாங்கன்னு புரியுது, ஏஜென்ட்ஸ் எல்லாம் நாங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணி ரன் பண்றோங்கிறாங்க. இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாமே. அதாவது நம்ம .com பூம் மாதிரி இப்போ அந்த பேரை வச்சே நிறைய பேரு ஓட்டுறாங்க. AI.com ரொம்ப ஈஸியான பேருங்கிறதுனால அவங்க சைட்டே கிராஷ் ஆயிடுச்சு இமீடியட்டா ஆடு வந்த உடனே. அதுவே அவங்களோட ஸ்கேலிங் ப்ராப்ளம்ஸ், ஹை அவைலபிலிட்டி, நம்ம எல்லாத்தையும் நம்ம பேசுற அந்த டெக்னாலஜில ஆர்கிடெக்சர்ல பேசுற கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸ், நீங்களே உங்க சைட்டையே உங்களால மெயின்டைன் பண்ண முடியல, மத்தவனுக்கு எங்க ஏஜென்ட்ட கொடுத்து என்ன பண்ண போற நீ அப்படின்னு தோணிச்சு. எனக்கு வந்து 2 விளம்பரங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணு வந்து இந்த ஸ்வெத்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்க வந்து வோட்கா கம்பெனி. அவங்க வந்து அந்த 2 விஷயம், அதுல வந்து அந்த ஆட் வந்து ரோபோஸ் எல்லாம் ஜென்ரேட் வந்து டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்னன்னா அந்த ஆட் வந்து பெரும்பாலும் ஏஐ யூஸ் பண்ணியே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து எனக்கு வந்து நீங்க சொன்ன ஆந்த்ராபிக்னு சொன்ன மாதிரி சிரிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த ஓப்பன் ஏஐ வந்து அவங்க வந்து ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட இதுல இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்த்ராபிக் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஆடுக்கு எகெயின்ஸ்ட் ஆனவங்க, அவங்க வந்து ஆட் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த ஓப்பன் ஏஐ ஆட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணி ஒரு 2-3 ஆட் போட்டிருந்தாங்க. அந்த ஆட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது எனக்கு பிடிக்கும் சூப்பர்வைசர். பட் இந்த வாட்டி எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஒண்ணு வந்து இந்த வாட்டி இன்னொரு நாட்டி பார்க்கலாம். ஏன்னா நிறைய இந்த ஜிஎல்பி வகை மெடிசன்ஸ், ஹெல்த் கேர் நிறைய வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து ஏஐ டாபிக் இல்ல, அது இன்னொரு நாள் நான் பேசிக்கலாம். ஹெல்த் கேர் வரப்ப எப்படி இந்த உடல் பருமன் குறைக்கும் மருந்துகள் வந்துச்சுன்னு. அதை விட வந்து ஏஐ ரிலேட்டட் இந்த ஆந்த்ராபிக் ஆகட்டும், இந்த ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து இந்த கோகடாடி அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பேசப்படும் யூஸ்வலா, இல்ல டொரிட்டோஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பேசப்படாம இந்த வாட்டி பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாருமே ஏஐ விளம்பரம், ஏஐ என்ன பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஏஐ அப்படிங்கிறது அமெரிக்காவில் எப்படி பரவி இருக்கு அப்படிங்கறத இது நம்ம பாக்குறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல அது நல்லா இருந்துச்சு. சோ அங்க வந்து சொல்லுங்க. அதான் ரொம்ப அருமையா முடிச்சீங்க. இவ்வளோ இருந்தாலும் நீங்க அந்த இத பத்தி நிச்சயமா நீங்க சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடுங்கிறது ரிங் கேமரா. இப்படி கூட அதை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிரமிக்க வைக்கிற ஆடா இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ரிங் கேமரா ஆட், அதோட யூஸ் கேஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, ரிங் கேமரா யூஸ் கேஸ் பத்தி அது வந்து அவங்க அமேசானோட சிஇஓ ஆண்டி ஜாசி வந்து எழுதியிருந்தாரு. ஸோ அது எப்படின்னா, இப்போ எல்லார் வீட்டுக்கும் முன்னாலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிங் கேமரா அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரிங் டோர் பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து வீட்டு டோர் பெல்ல வந்து ரிங் கேமரா வச்சிருவாங்க. அதுல நீங்க பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா,
சாதாரண நேரத்துல உங்க வீட்ல எந்த மூவ்மெண்ட் வந்து மோஷன் வந்தாலும் கேப்சர் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த தெருவில் நடக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பெட்ஸ் எல்லாம் அடிக்கடி காணாம போயிடும், இல்ல வீட்டை விட்டு தவறி போயிடும். பெரும்பாலும் பூனைகள், ஏன்னா நாய்கள் வந்து வீட்டை விட்டு அது மாதிரி உபரியா வர்றதுக்கு கஷ்டம். பூனைகள் வந்து சம்டைம்ஸ் வெளியில வந்துரும் வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இதுல வந்து சர்ச் பார்ட்டி அப்படின்னு ஒன்று நீங்க பண்ணலாம். சர்ச் பார்ட்டினா என்ன பண்ணணும்னா, இப்போ இப்படி வாட்ச் பார்ட்டி பார்க்குறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரே சமயத்துல வந்து எல்லார் வீட்லயும் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸோ பிரைமையோ போட்டுட்டு எல்லாரும் ஒரே சமயத்தில் அந்த சினிமா பார்த்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சர்ச் பார்ட்டி அப்படின்றாங்க. இந்த சர்ச் பார்ட்டியில் என்ன ஆகும்னா, இந்த ஒவ்வொரு ரிங் கேமரால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் நீங்க பக்கத்துல இருந்தா வச்சுக்கோங்க, என் வீட்டுல இருந்து பூனை போகுது, அந்த கேமரால போகுது, அப்புறம் அங்கிருந்து உங்க வீட்டு கேமரால அந்த அந்த பூனை போறது தெரியும். அப்படியே எந்தெந்த வீட்டுக்கு முன்னாலாம் இந்த பூனை போகுதுன்னு தெரிஞ்சுட்டு கடைசியில் எந்த வீட்டுக்கு முன்னால போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த சர்ச் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கேமராக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி பேசி அந்த ஃபேஷியல் இருக்கு. எங்க வீட்டுக்கு முன்னால போனது வேற பூனையா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு முன்னால போனது வேற பூனையா இருக்கலாம் இல்லையா. ஆனா ஏஐ என்ன பண்ண, அந்த டைமிங், அந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், பூனைகளோட ஃபேஸ் ரெக்கக்னிஷன் எல்லாம் பண்ணி இந்த பூனை இங்கிருந்து இந்த கடைசியில் இந்த வீட்டுக்கு முன்னாலதான் போயிருக்கு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இவங்க ஆரம்பிச்சு ஒரு 90 நாள்ல ஆல்மோஸ்ட் 99 பூனைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பூனையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் பூனைகள் சொல்லிருக்கேன், சில நாய்களும் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பூனை பிரியர்கள்லாம் அது பேர் என்ன, பூனை பிரியர்கள்லாம் உங்க மேல கொலைகாண்டுல வரப்போறாங்க. பட் இந்த சென்ஸ் நான் எப்படி யோசிச்சேன்னா, பூனை வந்து எப்பவுமே நான் வளர்த்த பூனைகள் இந்தியாலயா இருக்கட்டும், இங்க கூட நான் வந்த புதுசுல மற்றவர்களோட பூனைகள், அதுக்கு வந்து நான் நல்ல சாப்பாடு போட்டா பூனை உங்க வீட்டுக்கு ஜம்முன்னு வந்துரும். அவர் வீட்டை விட்டே வந்துரும். ஓனர் வந்துட்டு என் பூனையை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருப்பா அப்படிங்கிற ரேஞ்சில தான் கேட்பாரு. ஓ உங்க பூனையா, அது எனக்கு தெரியவே தெரியாதும்ப. ஆனா நாயும் அந்த மாதிரி பண்ணுங்கிறது எங்க தலைவர் ஜாக் நிக்கல்சன் as good as it getsல பண்ணுவாரு. எழுத்த வீட்டு நாயை வந்துட்டு அவர் பேக்கன் கொடுத்து கவர்ந்து இழுத்துருவாரு. அவருக்கு பிடிக்காது, நாயினாலே அவருக்கு பிடிக்காது. ஆனா அதாவது அவருக்கு நாய் வளர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதுனால அவர் வந்துட்டு அந்த இதை வளர்ப்பாரு அந்த படத்துல. சோ நாய்களும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, பெட்கோன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, எனக்கு அது புரியவே இல்லை, என்னது அது? இல்ல, இந்த பெட்கோ அப்படிங்கிறது வந்து இங்க வந்து பெட்ஸுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் இல்ல பெட்ஸ் நீங்க வாங்கணும்னா கூட அந்த பெட்கோ அப்படிங்கிறது பெரிய நிறுவனம். இங்க பெட் கேருக்கான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஒரு நாயோ பூனையோ வளர்ப்பா இருந்தா, இல்ல ஒரு கினியாபிக் வளர்ந்தா கூட அதற்கான க்ரூமிங்ல இருந்து ஃபுட் வரைக்கும் எல்லாமே பெட்கோ வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் பெட்ஸ். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, லவ் லாஸ்ட் ஏஐ அப்படின்னு ஒரு கருவி கொடுத்துருக்காங்க. அந்த லவ் லாஸ்ட் ஏஐ என்ன பண்ணுவோம்னா, இப்போ இதே மாதிரி தான். இப்போ வந்து நான் சொன்னது ரிங் கேமரால என்ன ஆகும்னா, லைவா நீங்க சர்ச் பண்ணி போட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்க பூனை எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தா தான் அது ஒரு கோர்த்து கடைசியில அந்த கேமரால தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு 10 வீடு தள்ளி இல்ல 2 வீதி தள்ளி இந்த பூனை இந்த வீட்டுக்குள்ள கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு ஓரளவு கண்டுபிடிச்சலாம். பட் இது வந்து இந்த பூனை காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாஸ்டர் கேர் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா அந்த ஃபாஸ்டர் கேருக்கு எடுத்துட்டு இல்லை போலீஸ் வந்து எங்கேயாச்சும் பூனையோ நாயிலோ ஸ்ட்ரே டாக்ஸோ தெரிஞ்சுட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டர் கேர்ல இல்லை இந்த இதுல போய் பெட் கேர் இதுல போய் விட்டுருவாங்க, அங்க போய் வச்சிருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணணும்னா, இந்த கேருக்கு, இந்த பெட் கேர் இல்ல இந்த ஸ்டே அனிமல்ஸ் எல்லாம் பண்ற அந்த இதுக்கு வந்துருச்சுன்னா, அங்க எங்கேயாச்சும் வந்து மாட்டி வந்துருச்சுன்னா அது பிக்சர் எடுத்து எங்க டேட்டா பேஸ்ல ஏத்துங்க அப்படின்றாங்க. இப்போ நான் ஒரு பூனை தொலைஞ்சு போனோம்னா நான் என்ன பண்ணேன், அந்த போட்டோவை எடுத்து அந்த டேட்டா பேஸ்ல உள்ளிட்டேன்னா அந்த பூனையோ அந்த நாயோ எந்த ஃபாஸ்டர் சென்டர்ல எந்த பெட் சென்டர்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எனக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க, அந்த ஃபேஸ் மேட்சிங் டெக்னாலஜிக்கு. ஏன்னா நீங்க பெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட முகப்படம் மாதிரி ரொம்ப க்ளோஸ் அப் எடுத்துருக்க மாட்டோம், இல்ல அந்த மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் ரொம்ப கஷ்டம் தான். நீங்க நார்மல் ஹியூமன் பீங்ஸ்னால வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பெட், ஒரு டைப் ஆஃப் நாய்க்கு இன்னொரு நாய்க்கு இல்ல ஒரு பூனைக்கு இன்னொரு பூனைக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த பெட்கோ லவ் லாஸ்ட் அப்படிங்கிற அந்த கருவி யூஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா பேஸ்ல நீங்க அந்த உள்ளீடு பண்ணிட்டீங்கன்னா அது நாடு முழுக்க இருக்கிற எந்த இந்த பெட் கேர் இதுல இருந்தாலும் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு உங்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லிடும். ஸோ இது வந்து பெட்கோல அவங்களோட லவ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏஐ, லவ் லாஸ்ட் ஏஐ அப்படிங்கிற அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் அனிமல் டேட்டா பேஸ் அப்படின்னு உருவாக்கி அது எங்கெங்கெல்லாம் அந்த பெட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டே அனிமல்ஸ் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு போய் எங்க ஒரு தங்க வைப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் ஒரு நெட்வொர்க் போட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து பெட்ஸ் அப்படிங்கறது நம்ம பெட் அப்படி நாய் பூனைன்னு சொன்னாலும் அவங்க குழந்தைங்க மாதிரி தான் வளர்க்குறாங்க. ஸோ அதை காணாம போச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ரிசோர்ஸ் தான். இது வந்து பெட்கோ அப்படிங்கிற கம்பெனி அந்த ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஏஐக்கு என்னென்ன யூஸ் கேஸ் இருக்கு இன்னும் அன்றாட வாழ்வுல வரலையே அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு இதுதான் 2 எக்ஸாம்பிள். ஒன்னு வந்து நீங்க ஒரு பெட்டை ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டு போச்சுன்னா அதுவே இந்த ரிங் கேமராஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு எங்க போயிருக்கு எந்த இடத்துல இருந்தா பூனை எல்லாம் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இதுல 2வது வந்துட்டு காணாம போய் ஏதாச்சும் ஒரு ஷெல்டர்ல போய் அதை தங்க வச்சுட்டாங்கன்னா பெட் ஷெல்டர்ல போய் போட்டுட்டாங்கன்னா அது எந்த ஷெல்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஷெல்டருக்கு உங்களை அந்த ஷெல்டர் பற்றி தகவல் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இவங்கெல்லாம் ஒரு ஹேஷ்டாக் அதோட தலையில போட்டுறக்கூடாது. பெட் ட்ராக்கிங் டிவைசஸ்னே இருக்கு. பட் அதெல்லாம் எவ்வளவு காசு, இதுக்கு எவ்வளவு இதாகுது, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ், இது இன்னும் பெட் ட்ராக்கிங் டிவைசஸ்னா வைஃபை இருந்தாதான் ஒர்க் ஆகும், இல்ல ஒரு இடத்துக்கு மேல போயிடுச்சுன்னா எங்க இருக்குன்னு தெரியாது. இது வந்துட்டு உலகளாவிய தேடல்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆந்த்ராபிக் கிளவுட் வந்துட்டு இவங்களோட சண்டை போட்டு இருக்காங்க ஃபெடரல் ராணுவத்தோட ஒரு செல்ல பிணக்கு ஒண்ணு போட்டு இருக்காங்க. சண்டை எல்லாம் சொல்ல வேணாம், பட் ஒரு சின்னதா ஒரு இந்த இதுல இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவர் இந்த இதா போயிட்டாரு மிருனாக் சர்மா. அந்த இதுக்கு வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க தினேஷ்? எனக்கு வந்து 3 விதமான பதில்கள் என்னோட கவனத்தை இங்க ஈர்த்தது. முதல் ஒரு 3ல் 1% என்ன சொன்னாங்க, அவன் வந்துட்டு சரியான ஒரு நார்சிஸ்டிக்கான ஆளு, ஒரு ஈகோ பிடிச்ச ஆளு, மீ 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 அப்படிங்கிற மாதிரி. அது பேர் என்ன, நான் ரிசைன் பண்ணிட்டேன் பாரு, நான் எவ்வளவு உத்தமம் பாரு, சொம்ப எடுத்து உள்ள வைங்கடாங்கிற மாதிரி, யோகியா வராங்கிற மாதிரி அவனை, அதாவது அந்த மாதிரி அவனை சித்தரிச்சாங்க. 2வது மக்கள் வந்துட்டு ரொம்ப பிசினஸ்ல கைடா சொன்னாங்க, இல்ல அவர் வந்து ரொம்ப காலமா இந்த கம்பெனில இருக்காரு, அவங்க எப்பவுமே எல்லாருக்கும் நம்ம இது பத்தி தெரியும், வெஸ்டிங் பீரியட் தெரியும், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு எக்கச்சக்கமா கொடுப்பாங்க. ஒரு கம்பெனில நீங்க முதல் 10 முதல் 100 பேர்ல அந்த மாதிரி நீங்க இணையும் போது அது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட முழுமையடைந்து வெளிக்கொணரும் போது கொஞ்சம் உங்களுக்கு அதை நீங்க வித்து இந்த இதா மாத்திக்கலாம், பணமா மாத்திக்கலாம், இல்ல வேறு இந்த இது பண்ணலாம். ஆனா ஒரு அந்த இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வெஸ்டிங்னா என்ன, எப்படி அது வந்துட்டு பணமா மாத்தலாம், இல்ல அது வந்து ஸ்டாக்கா எப்படி உங்களுக்கு வெறும் பேப்பரா இருக்கிறது எப்படி இந்த இதா மாறுங்கிறத பத்தி. அதனாலதான் அவர் விட்டு போனாருங்கிறாங்க. 3வது இது வந்துட்டு அப்படியே அவர் மாதிரி அவர் தான் அடுத்த பிதாமகர், அடுத்த இந்த இது, அவர் நிஜமாவே என்ன வரப்போறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது வந்துட்டு மனித உணர்வே அல்ல, இது வந்துட்டு ஏஐ உணர்வாக்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸா சொல்லியிருந்தாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆந்த்ராபிக் வந்து இன்னும் பப்ளிக் கம்பெனி ஆள, ஸோ அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வெஸ்டிங் பீரியட் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லை, என்னன்னா நாங்க எப்போ வந்து ஐபிஓ போறோமோ, பப்ளிக்கா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிருனாக் சர்மா அப்படிங்கிறவர் வந்து ஏஐ சேஃப்டி ஹெட் அந்த கம்பெனியில. ஸோ அவர் வந்து ரிசைன் பண்றப்ப வந்துட்டு சாதாரணமா நம்ம என்ன பண்ணோம், ரிசைன் பண்ணோம், ஒரு இமெயில் அனுப்பி விட்டுட்டு மேனேஜர் அனுப்பி விட்டுனா ஹெச்ஆர் கூப்பிடுவாங்க, ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துருவோம். இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பெருசா ஒரு நீளமா ஒரு லெட்டர் எழுதி நான் அதை எக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இதுதான் நான் வந்து என்னோட சக ஆட்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் இப்ப போறப்ப சும்மா இல்லாம வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா இது ஒரு விசில் ப்ளோவர் மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு. அதாவது இங்க ஏதோ தப்பு நடக்குது பாருங்கடா, என்னமோ வெடிக்க போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் கிளப்பி விட்டு போயிட்டாரு. ஸோ உண்மையிலேயே இப்ப என்னன்னா அது நிஜமான பீதியா அப்படின்னு தெரியல. அதான் நீங்க சொன்னது ஒரு விதத்துல வந்து நிஜமாவே அவர் வந்து, ஏன்னா அவர் சேஃப்டி ஹெட் அப்படிங்கிற ஏஐ சேஃப்டி ரிசர்ச் ஹெட் அப்படிங்கிறதப்ப வந்து அவர் பிஹெச்டி இப்பதான் முடிச்சிருக்காரு, 2 வருஷத்துக்கு முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்னா ஒரு யங் அந்த பிஹெச்டி பொறுத்தோட யங்கான ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அந்த ரிசர்ச்ல இருந்து அவர் அந்த ஏஐ சேஃப்டி ஏரியால இருந்து வந்ததுனால இது இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது. ஸோ அதனால அவன் என்ன சொன்னா, உலகமே அழிப்பது, வேர்ல்ட் இஸ் இன் பெரில் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதாவது உலகமே வந்து பயத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
ஆனா அவர் சொன்னது பாத்தீங்கன்னா, அது பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வேலையை விட்டு விலகிறப்போ உங்களோட உங்களோட எம்ப்ளாயர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. சோ அது அப்படியும் எடுத்துக்கலாம். நிச்சயமா அதாவது சோர் கிரேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது நிச்சயமா வந்து இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு விசில் ப்ளோவர் பாரு, இதுக்குள்ள இவர் சேஃப்டி ஆள் வந்து இவ்வளவு பயந்துட்டு வெளியில வர்றாருன்னா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவரு அது லெட்டர் போட்டு காணாம போயிட்டாரு. பட் ஆனா அதுக்கு பின்னால கீழே இருக்க கமெண்ட்ஸை பத்தி நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இன்னி மத்த சில பேர் இன்னும் ஹை ப்ரொஃபைல் சில பேர் அது மாதிரிலாம் போயிருக்காங்க. ஹர்ஷ் மெக்தா அப்படின்னு ஒருத்தர் போயிருக்காரு. அப்புறம் பிரஹம் நெய்ஸ்பர்கர் அப்படின்லாம் ஒருத்தர் போயிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் போனப்போ வந்துட்டு இதெல்லாம் ரிலேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வந்து கிளவுட் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கிளவுட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோட இது பண்ணீங்களா எப்படி வந்து எது ஏஐயா இருந்தாலும் அதை சந்தேகமா பாக்குற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க மக்கள். சோ இவர் விட்டுட்டு போறாருன்னா ஏஐல வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஏதாவது தப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போதைக்கு வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒண்ணு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணனா, நீங்க முதல் நாளே அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வெளியில வர முடியாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அது முழுசா நீங்க 100% அது வந்து நீங்க உங்களுக்கு இஷ்யூ பண்ண முடியும். ஸோ எகெயின் இவங்க பப்ளிக் ட்ரேடர் கம்பெனியா இல்லைன்னா கூட அந்த ஆப்ஷன்ஸை நீங்க வச்சுக்கலாம். ஸோ இட் வில் ரிமைன் வென்னைக்கு அவங்க ஐபிஓ வர்றாங்களோ அப்போ யூ கேன் கிளைம் இட். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டாக்கா மாறிடும். அதுதான் இது. இல்ல உங்களுக்கு வந்து அது ஒரு இனிஷியல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்கிருக்கலாம். அது ஐபிஓ போறப்ப வந்து அந்த இனிஷியலா என்ன விலைக்கு கொடுத்தாங்களோ அதை விட பல மடங்கு அது உயர்ந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து $10 ஐபிஓ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த கம்பெனி வந்துட்டு ஐபிஓ போறப்ப வந்துட்டு அது $1000 ஆச்சுன்னா உங்களுக்கு 100 மடங்கு அதிகமான பணம் கிடைக்கும் இல்லையா. சோ அதுதான். சோ அது அவருக்கு ஆப்ஷன் வந்து அவருக்கு கொடுத்துருச்சு. அது வந்து அவரு அந்த டைம்த்தை கடந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது உண்மையாவா பொய்யான்னு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு அவர் எழுதுனதே வந்து ஒரு இதா இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில வந்து ஒரு பொய்டிக்கா வந்துட்டு நான் வந்து கவிதை எழுத போறேன் அப்படின்ட்டாரு. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஏஐ ரிசர்ச் பண்ணி இது மாதிரி இருந்தது. அப்புறம் மூணாவது வந்துட்டு அவருக்கு அங்க இருக்கிற இந்த ஒர்க் ப்ரெஷர் அதை பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஏஐ ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த லே ஆஃப்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த லே ஆஃப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு தமாசா கடந்து போனாலும் அந்தந்த நிறுவனங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து டீப் டிப்ரெஷனுக்கு தள்ளிடும். ஸோ ஆந்த்ரோபிக் வந்து இல்ல ஆந்த்ரோபிக் ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், மற்ற இந்த பெரிய கம்பெனிஸ் கிளவுட் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இது வரைக்கும் வந்து அவங்க லே ஆஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் கூட அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உங்களோட வேலையை அது பண்ணுது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வருது. சோ அதனால அது கூட அவர் வெளியில வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எனிஒன்ஸ் கேம். பட் அதுல அவ்வளவு சீரியஸா சில விஷயங்களை எப்படி இவ்வளவு சீரியஸா எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கடந்த 2 நாளா வந்து இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லா. இல்ல அதுல முக்கியமா நீங்க ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. அதாவது இந்த பர்ன்ட் அவுட்ங்கிறது முன்னாடி எல்லாம் மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது வரும். அத வந்துட்டு என்னோட தலைமுறை பூமர் தலைமுறையில நான் எப்ப அதை பார்த்தேன்னா 30கள்ல இருக்கிறவங்களே என்னத்த வேலை பண்ணி என்னத்த சம்பாதிச்சு அப்படின்னாங்க. 30 தானே ஆறுது, 40கள்ல தானே இது வரணும் போது எனக்கு இப்ப வந்துருச்சு நாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் வேகமா ஓடி இருக்காங்க. இப்போ 20கள்லயே அந்த மாதிரி ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் வர ஆரம்பிக்கிற ஒரு ஜென் ஆல்பா ஜென்சிக்குள்ள நம்ம இருக்கோமோங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க புஷ் பண்றாங்க. 14 வயசுல எல்லாம் அதாவது நம்ம குழந்தைன்னு நினைக்கிறவங்க பிஹெச்டி எல்லாம் பண்ணி கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. டெய்லி நம்ம நியூஸ்ல பல்வேறு இதுல பாக்குறோம். உண்மையான நிறுவனங்கள் ரியலி ஸ்மார்ட் ஃபோக்ஸ். ஆனா 14 வயசுல அப்ப ஸ்மார்ட்டா இருந்தா ஐஐடி போவான்ப்பா, அப்புறமா அமெரிக்கால எம்ஐடி போவான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விதமாவும் நான் இதை எப்படி பார்த்தேன்னா, ரொம்ப காலமாவே இருக்கிற பிரச்சனை இந்த எஃபெக்டிவ் ஆக்சிலரேஷனிசம், இஆக்ஸ்ங்கிறாங்க இல்லைங்களா, இஏ. அவங்களுக்கும் அதாவது ரொம்ப அமைதியா போங்க, சேஃப்டி தான் முக்கியம், நம்மளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், ஸ்பீடு முக்கியம் கிடையாது, வேகம் முக்கியம் கிடையாதுங்கிறவங்க. இந்த வேகம் முக்கியங்கிறவங்க ரொம்ப வேகமா போனா இந்த உலகத்தையே நம்ம மேல எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். 2 பக்கமும் நியாயங்கள் இருக்கு, பயங்கர தர்க்கங்கள் இருக்கு. அதுல வந்துட்டு இவர் வந்துட்டு நேத்து வரைக்கும் வேகத்தோட பக்கம் இருந்தார், இன்னைக்கு பாதுகாப்போட பக்கத்துக்கு இந்த பக்கம் தாவிட்டார். இது எப்படின்னா, நேத்து வரைக்கும் நம்ம ஒரு அரசியல் கட்சியை இடதுசாரியா இருக்கிறவர் திடீர்னு வலதுசாரியா மாறி இருக்கும்போது, ஏன்னாப்பா நீ நேத்து வரைக்கும் நான் அதிமுக நினைச்சேன், இன்னைக்கு திமுக நிக்கிறிய அப்படிங்கிற மாதிரி மாறிட்டேன். சூப்பர் சூப்பர், அருமை. சார் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பேசினது நம்ம கவர் பண்ணாதது இந்த சாம்சங்கோட HBM4 அப்படின்னு சொல்லிட்டு. சிப்ஸ் பத்தியே நம்ம பேசவே இல்லை. சிப்ஸ் தான் அவங்க ஸ்பெஷாலிட்டி. சொல்லுங்க.
சிப்ஸ்ல வந்துட்டு இது நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இது வந்து ஹெச்பிஎம்னா அப்படின்னா ஹை பேண்ட்வித் மெமரி அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து ஏஐக்கு வந்து எப்படி வந்து சிப்ஸ் வந்து ஜிபியூஸ் வந்து ஃபாஸ்டரான ஜிபியூஸ் தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு, அதாவது இன்டர்னல் மெமரி அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் மெமரி இல்ல, இன்டர்னல் மெமரி வந்து உங்களுக்கு சப்ளை பண்றது. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சாம்சங் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ப்ரொவைடர்ஸ். அது தவிர வந்துட்டு வேற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோன் டெக்னாலஜிஸ் பத்தி பார்த்திருப்போம், அவங்க இருக்காங்க. அப்புறம் எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ என்விடியாக்கு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த அவங்களோட மெமரி சிப்ஸ் பாத்தீங்கன்னா சாம்சங் விட எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படின்னு கம்பெனி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மெமரி சிப்ஸ் தான் வந்து என்விடியா இன்டர்னல் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட பில்ட் பண்ற அந்த டேட்டா சென்டர்ஸ் ஆகட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்விடியாவோட ஜிபிஎஸ் கூட அதிகமா யூஸ் பண்றது 50%, ஆல்மோஸ்ட் 50% மார்க்கெட் வந்து எஸ்கே ஹைனெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சாம்சங் என்ன பண்ணிருக்காங்கன்னா HBM4 அப்படின்னு ஒரு சிப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்டா கொஞ்சம் அளவுக்கு மாத்தி விட்டு அது வந்து என்விடியாவுக்கு அந்த அவங்களோட சிப்புக்கு ஏஐ சிப்ஸ்க்கு வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்பீட் மெமரி சிப்ஸ் வந்து 10 Gbps, அது கிகா பிட்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல வந்து 10 கிகாபிட்ஸ் பர் செகண்ட் போக முடியும், அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். இவங்க வந்து இப்போ கொடுக்கறது வந்து ஆல்மோஸ்ட் 11 to 12 கிகா பிக்சல்ஸ் போகுது. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 20% இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இது அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா இந்த கிளாட் மூவ்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னால வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லா ஸ்டாக்கும் கீழே இறங்கிட்டு இருப்போம். சாம்சங்குக்கு முதல்ல வாழ்வு இருந்து அவங்க ஒரு 8% ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த இது. ஸோ அவங்களோட லாஜிக் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்றாங்க இதை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மைக்ரான் டெக்னாலஜி ஆகட்டும், எஸ்கே ஹைனிக்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்விடியா வந்துட்டு இது ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்களும் இனிமேல் வந்துட்டு இந்த சாம்சங்கோட சிப் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கும் வந்துட்டு அவங்க வந்து என்விடியா கிட்ட இருந்து நிறைய கான்ட்ராக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் Q4ல, அதாவது Q4 லாஸ்ட் இயர் Q4ல வந்துட்டு இவங்களோட சிப்ஸுக்கு வந்து நிறைய என்விடியாவும் வாங்கியிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ 3 விஷயங்கள். ஒன்று வந்து அவங்களோட புது மெமரி சிப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2025 Q4ல அதிகமான சிப்ஸ் எடுத்திருக்காங்க. அது தவிர இந்த வருஷம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனா இந்த HBM4யும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 4 விஷயம் சேர்ந்து சாம்சங்கோட இது போயிருச்சு. ஸோ இது வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி என்விடியோட ஏஐ சிப்ஸ், அவங்களோட ஜிபியூஸ் 800 அது கூட ஆப்ரேட் பண்ற அளவுக்கு வேகமான மெமரி கெப்பாசிட்டி இருக்கிறது தான் இந்த சிப்ஸ். ஸோ இது வந்து இன்னும் சாம்சங்குக்கு வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் அதிகமா இருக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் இந்த வாட்டம் சிப்ஸா வந்தது. மற்ற என்விடியோல யூஸ்வலா அவங்களோட மற்ற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பெஞ்ச் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எதுவும் மேஜரா இல்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த HBM4 தான் சொல்லுவோம். அருமை அருமை. இதுல முடிக்கும் போது நீங்க இது பத்தி சொன்னீங்க, நடுவுல AWS ஸ்டாக் கம்மியானது. ஆனா போன வாரத்துல வந்த இன்னொன்னு நாங்க நம்ம சத்யாவை பத்தி பேசினோம். அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு he lost the AI narrative, அதாவது அவர் தான் பிதாமகர் மாதிரி ஆரம்பிச்சார். ஆனா அவர் கண்டுபிடிச்சத, அவர் தொடங்கினத அவர் தவற விட்டுட்டார் அப்படின்னு மெலியஸ் ரிசர்ச் அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்கு. சோ சத்யா திரும்ப ஃபீனிக்ஸ் பறவையா ஏந்துக்கிறாரா, இல்ல சாம் ஆல்ட்மனோட சேர்ந்து அவரும் விளம்பரத்துல மூழ்கிடுறாரா, என்ன நடக்க போறதுன்னு பார்ப்போம். அவரோட தோற்றுனர் பில்கேட்ஸுக்கும் நேரம் சரியில்லை. சோ என்ன நடக்குது மைக்ரோசாஃப்ட். முடிவாக நம்ம சைனா கம்பெனிகளும் நிறைய சொல்லிட்டே இருக்கு. அடுத்து நீங்க என்ன அடுத்த வாரம் உங்களோட கிறிஸ்டல் பால்ல என்ன? இல்ல இந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா, இந்த இதுலயே பாத்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய ஓபன்ஸ், நான் சொன்ன மாதிரி முதல்ல சொல்லியிருக்கோம், சைனீஸ் வந்து எப்படி அமெரிக்கனோட இன்ஃபுளுன்ஸை டேக்கிள் பண்றாங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு மூன்ஷாட் ஏஐ கிமி 2.5 ரிலீஸ் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க அந்த சைனீஸ் ஃப்ரண்டியர்ல இருந்து பைடு வந்து அவங்களோட பைடு அப்படிங்கிறது வந்து நம்ம அமேசானோட இதுன்னு சொல்லலாம், ஈக்குவலன்ட்னு சொல்லலாங்க. ஸோ அவங்க வந்து ஏர்னி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. சாரி, அலிபாபா வந்துட்டு Gwen 3, அவங்க Gwen 2.5 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து Gen 3 மேக்ஸ் திங்கிங் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன, இந்த சைனீஸ் மாடல்ஸ், ஃப்ரண்டியர் மாடல்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா
இவங்க ஆந்த்ரோபிக், நம்மளோட இந்த கிளாடு இல்ல இந்த கோபைலட் அவங்கலாம் வந்து மேஜர் ரிலீசஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் வெயிட்ல வந்து ஈக்குவலண்டா அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க இது பாத்தீங்கன்னா இந்த ரிலீசஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான், ஒரு மாசம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிறைஞ்சிரும். நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு வாரம் சம்டைம்ஸ் வந்து ஒரு திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை கூட பாத்தீங்கன்னா இவ்வளோ ரிலீசஸ் வந்து மேஜர் ரிலீசஸ் வந்திருக்கும். பிரிட்டி மச் வந்து இவங்க என்ன ரிலீஸ் பண்றாங்க, எவ்வளவு பில்லியன் பேராமீட்டர்ல ட்ரில்லியன் பேராமீட்டர் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலிவியோனிக் வின் 3 வந்து 1 ட்ரில்லியன் பிளஸ் பேராமீட்டர். அதுல நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து 36 ட்ரில்லியன் டோக்கன்ஸ். ஸோ நம்ம வந்து நான் இதெல்லாம் முதல்ல வந்து இந்த டோக்கன் எல்லாம் ரொம்ப கவனமா இவன் எவ்வளவு டோக்கன் அவ்வளவு, இப்ப அது மிஸ் பண்ணிட்டேன் முடியல என்னால. ஏன்னா இவங்க வந்து இவ்வளவு டோக்கன் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாய்டு வந்து 2.4 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் அப்படி பேராமீட்டர்ஸ் அப்படின்னாங்க அவங்களோட ஆம்னி இதுல. இவங்க வந்து 1.1 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலிபாபா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒண்ணு இதெல்லாம் முடிஞ்சப்போ டீப்சீக் வந்து அவங்களோட OCR 2 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த OCR நம்ம இதுக்கு சர்வமுக்கு ஏஐக்கு சொன்னாங்களே, OCR இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், அவங்க வந்து சைனீஸ் மொழிக்காக டீப்சீக் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு OCR 2 ரிலீஸ் பண்ணி அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போட்டிகள் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாட்டுக்கும் நடுவில் வந்து ப்ரொப்ரைட்டரி கம்பெனிஸ் எல்லாம் போட்டி போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வம் ஏஐ வந்து இந்தியாவில் தயாரிச்சாலும் அதுக்கு நீங்க பணம் போட்டு தான் வாங்க முடியும். இட்ஸ் நாட் ஓப்பன் சோர்ஸ். பட் ஆனா சைனீஸ் மாடல் இவங்க பண்றது எல்லாமே ஓப்பன் சோர்ஸா இருக்கு. ஆனாலும் எல்லாருக்கும் சைனீஸ் மாடல் யூஸ் பண்றதுக்கு இன்னும் பயம் இருக்கு. அட்லீஸ்ட் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் நம்மளோட விஷயத்தை திருடிடுவாங்க. எல்லா ஏயும் திருடுதுதான். ஆனா சைனீஸ்ல போட்டோம்னா எல்லாமே அவங்க திருடி வித்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ இவங்க எவ்வளவுதான் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ரெண்டு விதமா பார்க்கலாம். என்ன மாதிரி கொஞ்சம் பேரனாய்டா பாத்தீங்கன்னா ஐயோ சைனீஸ் மாடல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனா அவங்களும் தளராம ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் இது நான் சொன்ன மாதிரி இது 36 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. அது எப்படி விஷுவலைஸ் பண்றதுன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து 1 பில்லியன் 2 பில்லியன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ட்ரில்லியன் வந்து 1000 பில்லியன். ஏன்னா அது யோசிக்க முடியல எவ்வளவு அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும், எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க, எப்படி அதெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம மேபி ஒன் ஆஃப் த செஷன்ஸ் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் வெயிட் பத்தி நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட பண்ணி அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம்னு கூட சொல்லலாம். நிச்சயமா நான் முடிவா சொல்ல வர்றது, இன்னைக்கு இந்த ஷோ பண்ண போறேன் அப்படின்னு நண்பர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்துட்டு என்னோட ஃபேவரட் வர்ணமாயிரம் ஹீரோயின் புதுசா போட்ட ரீல் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாரு. சமீரா ரெட்டி லாண்ட்ரி பண்றாங்க, அவங்க லாண்ட்ரி பண்றாங்க, குழந்தைங்களுக்கு சமைக்கிறாங்க, அதுக்கப்புறமா குழந்தைங்களை கட்டி பிடிக்கிறாங்க, அதாவது ரொம்ப அன்பா. உடனே அந்த இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் உங்க ஏஐ பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே லாண்ட்ரி பண்ணும் $3000 இருக்குன்னு நாங்க ஒரு ஷோ பண்ணிருக்கோம் அப்படின்னு. டேய் கிட்ட வராத, ரொம்ப மேல இருக்கிற கோபத்தையே நான் இன்னும் மீளல. நீ சொன்னியன்னு சொல்லிட்டு 4 இது வாங்கி வச்சிருக்கேன் வேக்யூம் கிளீனர், நானும் எதுவும் பண்ண மாட்டேங்குது. வீட்டுக்கு இப்ப ரிலேட்டிவ் வராங்க, 10 நிமிஷத்துல வீட்டை பெருக்கி தொட அப்படின்னு சொன்னா நான் தான் எல்லா வேலையும் பண்றேன் அப்படின்னாரு. சோ ஏஐ இப்போதைக்கு அதாவது நீங்க வீட்டு வேலை பண்றவங்களா இருந்தா இப்போதைக்கு உங்க வேலை நிச்சயமா அடுத்த வாரமும் இருக்கும், அதுக்கு அடுத்த மாசமும் இருக்கும்னு சொல்லி நான் என்னோட பங்கு முடிச்சுக்கிறேன். முடிவா உங்களோட கமெண்ட். கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி இந்த CES 2026 பத்தி நம்ம போட்டிருக்கோம். ஜனவரி மிட்ல போட்டோம்னு நினைக்கிறேன். CES 2026 நடந்தோம்னா அதுல வந்து இந்த வீட்டு உபயோக ரோபோக்கள்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு CES 2026 வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரை பார்க்குது. நான் அந்த எபிசோட்ல சொல்லியிருப்போம், டேப் ரெக்கார்டர்ல இருந்து VCRல இருந்து VCP அதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜிலாம் ஃபர்ஸ்ட் வந்து CESல தான் அறிமுகமாச்சு. அந்த இதுல தான் வந்துச்சு. அது அறிமுகமாகி ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்துட்டு அது கமர்ஷியலைஸ் ஆயிரும், கன்சூமர்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, சமீரா ரெட்டியே கிடைக்க மாட்டாங்க, ஆனா சமைக்கிற ரெட்டி ஒண்ணு கிடைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சமைக்கிற ரெட்டி வச்சு அது சந்தோஷமா இருக்கலாம். பட் ஆனா அவங்க மனைவி கிட்ட என்னோட அட்ரஸ் கொடுத்துறாதீங்க, நம்மளை போட்டு தாக்கிட போறாங்க. சோ தட்ஸ் ஒரு ஜோக்கா தான் சொன்னேன். பட் எனிவே இது பாருங்க, நம்மளோட இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்துருச்சு. நான் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் மிஸ் பண்ணா கூட இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நானும் பாலாவும் இந்த லிஸ்ட் தயாரிக்கிறது எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. வேலைக்கு நடுவில் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு அந்த லிஸ்ட் கன்சாலிடேட் பண்றதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதுல நாங்க தொடாம இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இருக்கும்.
இருக்கும். நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அதை பத்தி சொல்லுங்க, கருத்துக்கள் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இந்த பகுதியில கலந்துக்கணும்னாலும் இதை பத்தி ஏதாச்சும் ஒரு வரியோ இல்ல ஒரு எபிசோட நீங்க பண்ணா கூட என்னையோ பாலாவையோ கான்டாக்ட் பண்ணுங்க. we are happy to invite more people. the more the knowledge more it spread. அப்படி சொல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வாரம்.